நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கிறிஸ்துவுக்குள்ளே நான் நம்புகிறேன். கடந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க நீங்கள் ஆர்வமாக இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபத்தோடு காத்திருங்க. தேவன் உங்களோடு கூட நிச்சயமாய் கர்த்தர் பேசுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மாற்றுவார், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார், உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதான கேடுகளை மாற்றி சந்தோஷத்தின் நிம்மதி உங்களுக்கு தருவதற்கு இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். சரி, ஒரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, வேறொருவரும் இல்லை என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு என்னை நோக்கி பாருங்கள் அப்படிங்கிற தலைப்பின் மூலம் தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். என்னை அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை ஆழமாக ஒருவேளை சிந்திப்பீங்கன்னா அந்த வார்த்தை நான் அல்ல, கிறிஸ்து. ஆகவே அந்த வார்த்தை எவ்வளவு மகத்துவமானது அப்படிங்கிறதற்கு ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது அங்கே பார்க்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. நல்லா கவனிங்களேன். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, என்னை நோக்கி பாருங்கள் என்று நாம் வாசித்தோம் பாருங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அதனுடைய ஒரிஜினல் அந்த என்னை அப்படிங்கிற அந்த பதத்தை உடையவர் யார் என்பதற்கு இந்த யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளியை குறித்து அது யார் என்பதை குறித்து அழகாக இந்த வசனங்களில் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. அப்போ அந்த தேவனாகிய கர்த்தர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது பிதாவுக்கு ஏற்ற மகிமையைப் போல இருக்கிற அந்த அனுபவத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். நல்லா கவனிங்க. அப்போ அந்த தேவனாகிய கர்த்தர், அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை உங்கள் வீடுகளில், உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில், உங்கள் குடும்பத்தின் மத்தியில் இந்த வார்த்தை தொனிக்கும் போது, நீங்கள் அந்த வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை கீழ்ப்படுத்தும் போது, உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னை நோக்கி பாருங்கள். உலகத்தில் நீங்கள் யாரை நோக்கி பார்க்கிறவங்களா இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் நோக்கி பார்க்கக்கூடிய அந்த நபர் யாராக இருக்கிறாங்க? உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை நீங்கள் பார்த்து பார்த்து ஏமாற்றம் அடைந்தது போதும் அல்லவா? உலகத்தில் இருக்கிற உறவுகளை எதிர்நோக்கி பார்த்து பார்த்து உங்கள் வாழ்க்கையில் தோற்று போனது போதும் அல்லவா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற இந்த வார்த்தையை
நல்லா கவனித்து கேளுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ என்ன நோக்கி பாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றார், என்னை நோக்கி பாரு மகளே, என்னை நோக்கி பாரு மகனே. உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையில் இன்னும் முன்னேற முடியலையே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரலையே, என்னை நோக்கி நீ பாரு அப்படிங்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்க்கணுங்க தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக இருப்பாங்க? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிற அவர் உங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். என்னை நோக்கி பாருங்கள்னு சொல்கிற அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவர் நம்மை, அவருடைய முகத்தை, அவரை பார்த்து எதுவாக இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்னை நோக்கி பாருங்கள் அப்படி சொல்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்பதை வேதத்தில் நாம் ஒரு சில வசனங்களை வாசித்து புரிந்து கொண்டு இந்த செய்தியினுடைய முடிவில் உண்மையாகவே நான் கர்த்தரை நோக்கி பார்க்கணும், இயேசுவை நோக்கி பார்க்கணுங்கிற ஒரு நல்ல டிசிஷனுக்குள்ளே நீங்கள் வர போகிறீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களோட பேச போகிறார். முதலாவது வேதத்தை வாசிக்கும்போது லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டில் லூக்கா 19ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். நல்ல கவனிங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்துல போவதற்கு இவருக்கு என்னையா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிற தேவன் என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவன். ஆகவே அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டாமா? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சகைவுக்கு தெரியாது. ஆனால் முதலாவதாக அவன் யோசிக்கிறான், எல்லாரும் சொல்கிறாங்களே இயேசுன்னு சொல்கிறாங்களே, இன்னைக்கு நான் உங்கள் இடத்துல பேசுகிறேன் பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள்னு சொல்கிறேன்ல. சிலருக்கு தெரியுது, சிலருக்கு தெரியல. என்னையா சொல்கிறீங்க இயேசு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே. சகையுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டான், இயேசுவை பார்க்கல. அவன் பார்க்கும்படி ஓடுறான். குள்ளனா இருக்கிறனால ஒரு மரத்தின் மேலே ஏறுறான். மேலே ஏறியாவது அவரை பார்த்துடலான்ட்டு அவன் இயேசுவை பார்க்கும்படி அவன் செய்த ஒவ்வொரு முயற்சியும் இயேசு பார்த்தார். அவன் இருக்கிற மரத்துக்கு கீழே அவர் நின்று அண்ணாந்து பார்க்கிறார். பார்த்து அவன் பார்க்கறதுக்கு முன்னே இவர் அவனை பார்த்துட்டு சொல்றாரு, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, உன் வீட்டில் வந்து நான் தங்கணும். இயேசுவுக்கு அவன் பாவியான மனுஷன் தெரியாதா? அவன் அநியாயமாக வாங்குறவன் தெரியாதா? அவன் அதிகமாக வசூலிக்கிறவன் தெரியாதா? அவன் கடினமான மனுஷன்னு தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனால் அவன் இருதயத்தில் இயேசுவை பார்க்கணும்னு நினைச்சான் பாருங்க. இன்னைக்கு ஆண்டு உங்களோட பேசுகிறார். ஒருவேளை அந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் ஒருவேளை துன்மார்க்கமான ஜீவியத்தில் இருக்கலாம், பயங்கரமான பாவத்தில் உழன்று கிடக்கலாம். எத்தனையோ மனுஷங்க சொல்லி நீங்கள் திருந்தாமல் இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் இருதயத்தில் ஒரு கடினம் இருக்குது. இவ்வளோ காரியத்தை செஞ்ச என்ன என் குடும்பத்தில் ஒருத்தருமே மதிக்கலை, என்னை மன்னிக்கலை, என்னை ஏற்றுக்கொள்ளலை. கடவுள் எப்படி என்னை ஏற்றுக்கொள்ளார்னு உங்கள் இருதயத்தில் பிசாசானவன் தவறான எண்ணத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை அவர் அண்ணாந்து பார்த்து சொல்கிறாரு, வீட்டுக்குள்ளே நான் தங்கணும், இடம் கொடுப்பியா? சிலருடைய வாழ்க்கையில் இயேசுவை தேடணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் தடை செய்யுது. நீலாம் அவரால் நேசிக்கப்படக்கூடிய மனுஷன் கிடையாது, அவ்வளோ பெரிய பாவத்தை நீ செஞ்சுருக்க அப்படின்னு ஒருவேளை உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வு இருக்குன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு,
சகேயுடைய வாழ்க்கையில இயேசு வந்து அண்ணாந்து பார்த்து சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டில் வந்து தங்கணும்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நம்முடைய வீட்டில், நாம் குடியிருக்கிற வீட்டில், நம்முடைய இருதயமாகிய வீட்டில் அவர் தங்க விரும்புறாரு. அவரை நோக்கி பார்க்கக்கூடியவங்களா நீங்க இருங்க. உங்களை வெறுக்கிறவர் அல்ல. எங்கேயோ இருந்துக்கிட்டு நான் அங்கே இருந்தே உனக்கு நான் கிரியை செய்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்றவர் இல்ல. எங்க இருக்கீங்களோ அங்க உங்களோட அவர் வந்து தங்க விரும்புறாரு, உங்களோட இருக்க அவர் விரும்புறாரு. அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. நீங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவழிச்சு நீங்க போய் தேடி அப்படிலாம் இல்லை. இந்த வார்த்தையை கேட்கிற இந்த இடத்துல, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல கண்ணை மூடி இயேசுவே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லி பாருங்களேன். அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில தன்னை வெளிப்படுத்துவார். இயேசு உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அவரை நோக்கி பாருங்க. சகேயுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்தார், ரட்சிப்பை கொடுத்தார், ஆபிரகாமின் குமாரனா மாற்றினார். அவருடைய வாழ்க்கையில் இருந்த பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு அவ்வளத்தையும் விட்டு விடுவதற்கு கர்த்தர் அவருடைய உள்ளத்துக்குள்ள பிரவேசித்தார். இந்த சத்தத்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அன்பான வாலிபனே, அன்பான வாலிப தங்கச்சி, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை எடுத்து போட எந்த மனுஷனாலும் முடியல. தகப்பனால முடியல, தாயால முடியல, சகோதரனால முடியல, சகோதரியால முடியல, எந்த மனுஷனாலும் முடியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள, உங்க இருதயமாகிய வீட்டுக்குள்ள, நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்குள்ள வருவாரானால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை நீங்களே தூக்கி தூர வீசி எறிவதற்கு அவர் ரட்சிப்பை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ரட்சிப்பை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ரட்சிப்பு வந்துருச்சுன்னு வைங்களேன், பாவத்துக்கு அங்கே வேல்யூ இல்லாமல் போயிடும், தூக்கி தூர எரிஞ்சிருவோம். சகேவு தூக்கி தூர எறிதான். அநியாயமாக வாங்கியிருந்தா, யார்கிட்டையாவது நான் அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்தனையாக திரும்ப கொடுக்குறேன். என் ஆஸ்தியில் பாதி நான் ஏழைகளுக்கு கொடுத்துருந்தேன். அது சம்பாத்தியம் வேற மாதிரி வந்ததில்ல, ஏழைகள் சாப்பிட்டுட்டு போட்டோம். என்கிட்ட இருக்கக்கூடாது, என்கிட்ட இருக்கக்கூடாது. ஏழைகளுக்கு எவ்வளோ பெரிய நன்மையை இவனை கொண்டு ஆண்டவர் செய்ய வச்சார் பார்த்தீங்களா? இந்த வார்த்தையை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இந்த இயேசுவை நோக்கி பார்ப்பீங்களா? இந்த இயேசுவை நோக்கி பார்ப்பீங்களா? உங்கள் வீட்டில் தங்கணும்னு விரும்புகிற இயேசுவை நீங்கள் நோக்கி பார்ப்பீங்களா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தெய்வத்துக்கெல்லாம் பெருசாக கட்டி வச்சு அதுக்கு என்னெல்லாமோ பண்ணாதான் தெய்வம் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இடம் கொடுத்தா அவர் வருவார். உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்தா அவர் உங்களுக்குள்ளே வருவார். உங்கள் வீட்டில், உங்கள் இருதயமாகிய வீட்டுக்குள்ளே அவர் வந்து தங்குவார், உங்களோட பேசுவார், உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைப்பார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இக்கட்டுகளை மாற்றுவார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற என்னென்ன நடக்கலையோ எதெல்லாம் தடைப்பட்டிருக்கோ அதை எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். நம்புறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்கள். சொல்லுங்கள், நான் உண்மை நோக்கி பார்ப்பேன்ப்பா. மனுஷனை நோக்கி பார்த்து ஒன்றுமே நடக்கலல்ல, கடைசி சான்ஸ் இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான சாட்சி இந்த செய்தி முடியும் போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் கட்டாயம் தெரியப்படுத்துவீங்க, பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் நான் நோக்கி பார்த்தேன், எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணார். நிச்சயமாக நீங்கள் ஃபோனில் சொல்லுவீங்க, கட்டாயம் நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் வாழ்க்கை நடக்கும். ரெண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வரியவான்கள் காணிக்கப்பட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதை கண்டு இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானதெல்லாம் என்ன செய்தார்? போட்டு விட்டாள். போதும், நல்ல கவனிங்க. இங்க ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒரு ஏழை விதவை 2 காசை கொண்டாந்து போடுறா காணிக்கப்பட்டியல. இயேசு கிறிஸ்து பார்த்துட்டே இருக்கிற இந்த இயேசுவை ஏன் நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிறதோடு உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். முதலாவது சொன்னேன், உங்க வீட்டில் தங்கணும்னு விரும்புகிறவரை நீங்க நோக்கி பாருங்க. ரெண்டாவது, தன்னுடைய வறுமை நிமித்தம் இருக்கிற கொஞ்ச காசை கொண்டு வந்து காணிக்கப்பட்டியில் கொண்டாந்து போடுறா. இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்கிறார்.
ஆனால் அதுக்கு முன்னால் நிறைய ஐஸ்வர்யவான்கள் தன்னுடைய மிகுதியில் பரிபூர்ணத்தில் இருந்து கொண்டு வந்து நிறைய போடுறாங்க. அதையும் இயேசு கிறிஸ்து பார்க்குறார். ஆனால் ஆண்டவர் மெச்சிக்கொண்டது என்ன தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குற என்ன தெரியுமா? இந்த 2 காசு போட்ட விதவை நீங்கள் போட்ட எல்லா காணிக்கையை விட முதன்மையானது, மேலானது அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் முன்னால் ஆண்டவர் சொல்கிறார். நல்லா கவனிங்க. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்கள் குறைவுகளில் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறவர். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்கள் குறைவுகளில், உங்கள் ஏழ்மை நிலைமையில், உங்கள் தரித்திரத்தில் உங்களோடு உடன் இருந்து உங்கள் கைகளை திடப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற குறைவு நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அது மேன்மையானதாக உங்கள் கரங்களை திடப்படுத்தி தூக்கி விடக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு தன்னுடைய வறுமை நிமித்தம் கொடுத்த அந்த விதவையை சபை நடுவில் தேவாலயத்தில் கனப்படுத்தினார். அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. எல்லாத்தையும் பிடுங்குற ஒரு தெய்வம் அல்ல. ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் கொடுக்கிறத பார்த்துட்டு ஏப்பா கொடுத்துட்டான், ஏப்பா கொடுக்குறான் அப்படின்லாம் சொல்லுகிற தேவன் அல்ல. ஏழாமையில், ஏழ்மை நிலையில் கொஞ்சம் காரியத்தை இயேசுவுக்கு கொடுக்கிற அந்த மனுஷியை, அந்த ஏழை விதவையை கனப்படுத்துவாரானால், இந்த வார்த்தையை கேட்குறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தரித்திரத்து நிமித்தம், ஏழ்மை நிமித்தம் ஆண்டவருக்காக கொடுக்கிற விஷயத்தில் கொஞ்சமேனும் தவறாமல், கொஞ்சமேனும் சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல கனப்படுத்துவார். நடக்கும், வெகு சீக்கிரத்தில் நடக்க போது கனப்படுத்துவார். அவரை நோக்கி பாருங்க, அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. எத்தனையோ குடும்பத்தில் இந்த அனுபவம் தாய்மார்களுக்கு உண்டு, தகப்பன்மார்களுக்கு உண்டு. நான் நோக்கி பார்க்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு அவங்க நன்றி சொல்கிறவங்களா இருக்கேங்க. அந்த பாடத்தை அருமையான பிள்ளைகளாகிய நீங்க படிங்க. உங்க வாழ்க்கையில் அதை கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துங்க. எங்க அப்பா நிறைய சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்து எங்களை வளர்க்க வச்சாரு, எங்களை படிக்க வச்சாரு, எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு அப்படிங்கிறது ஒருவேளை உங்க மைண்டில் இருக்குன்னா நல்லா அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் வருமானத்தில் ஆண்டவருக்கு கொடுக்கறத கரெக்டாக கொடுத்தேன், அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளையாக இருந்தேன், என்னையும் போஷிச்சாரு, என் குடும்பத்தையும் போஷிச்சாரு, என் பிள்ளைகளையும் கர்த்தர் போஷிச்சாரு. நிச்சயமாக சொல்லுவாங்க. அந்த பாடத்தை நீங்கள் படிங்க. இன்றைக்கி நீங்கள் குடும்பம் ஆயிட்டீங்க, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, ஆனால் நீங்கள் அந்த அனுபவத்தை பெற முடியாமல் இருக்கீங்க. ஏன் தெரியுமா? கொஞ்சத்தில் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு தாராளமான குணம் இல்லை. உங்களை மட்டும்தான் பார்க்குறீங்க, உங்கள் குடும்பத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க, உங்கள் பிள்ளைகளை மட்டும்தான் பார்க்குறீங்க, தேவனை மறந்துட்டீங்க. கொஞ்சத்தில், ஏழ்மை நிலையில் 2 காசு போட்ட ஒரு விதவையை தேவாலயத்தில் கனப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் சாட்சி. அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நிறைவேறும்படி அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களை அவர் கனப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவை நோக்கி பார்த்த சகைவு வாழ்க்கையில் ரட்சிப்பு கொடுத்தாரு. அவன் வீட்டில் வந்து தங்கினார். 2 காசு கொண்டு போய் போட்ட ஒரு விதவையை ஆண்டவர் தேவாலயத்தின் நடுவில் கனப்படுத்தி அவளுடைய ஏழ்மை நிலையை அற்பமாக நினைக்காதபடிக்கு மேன்மையாக நினைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த தேவனை நோக்கி பாருங்க. இந்த செய்தியை கேட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அர்ப்பணித்து என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உங்களை நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணமுடி ஜெபம் பண்ணுவீங்களா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். என்னை நோக்கி பாருங்கள் என்ற இந்த செய்தியின் மூலம் இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஆண்டவரே அனுபவத்தை இந்த செய்தியின் வாயிலாக அவருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் போட்டிருக்கீங்க. இந்த சத்தத்தை எங்கேருந்தெல்லாம் கேட்குறாங்களோ, எங்கேருந்தெல்லாம் அவருடைய பிள்ளைகள் பார்க்குறாங்களோ, அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறதுனால் ஆண்டவரே அவருடைய வீட்டில் ஸ்தோத்திரமையா ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகட்டும். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இனம் புரியாத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு நீர் கொடுத்து அவர்களை கனப்படுத்த நீர் விரும்புகிற தேவனாக இருக்கிறீர்.
வேதத்தில் நாங்கள் வாசித்த இந்த வேத வசனங்கள் மூலம் கேட்ட வார்த்தையின் மூலம் நம்முடைய பிள்ளைகள் தங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குறாங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் மகிமையான காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இயேசுவை நோக்கி பார்க்க உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துக்குன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜாஸ்வா டிவிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்க, சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.